ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிளஸீஸ் ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம ஆன் த வே ஈட்ஸ்க்காக வந்திருக்க ஸ்பாட் ஃபயர் ஐஸ் கேஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் இவங்கக்கிட்ட மெயினாக வந்ததுக்கு காரணம் இங்கே ஃபிஷ் பஜ்ஜி கிடைக்கிதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைமுக்கு நாங்கள் எதிர்பார்த்து வந்த அந்த ஃபிஷ் பஜ்ஜி கிடைக்கல. ஸோ நாங்கள் இவங்கக்கிட்ட மினிமலாக ஒரு 2 to 3 ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் இங்கே சாப்பிட்றதுக்காக தான் போயிருந்தோம், அதுவும் ஃபிஷ் பஜ்ஜிக்காக. பட் உள்ளே போய் நாங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. இது ஒரு கெஃபேவா, ரெஸ்டாரண்ட்டா, இல்லை ஏதாவது கிளாஸஸ் எடுக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸா, இல்லை இது ஒரு ஜிம்மா, அந்த மாதிரி எங்களுக்கு எதுன்னே தெரியல. இல்லை இந்த மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியாவா, ஒன்றுமே புரியாத மாதிரி. உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள், ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே ஜிம் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் டைப்பு கெஃபே மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ட்ரை பண்ணிட்டு போகலாம். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி கற்றுக் கொடுக்குறாங்க, அப்புறம் பறை அண்ட் பாக்ஸிங், கன் ஷூட்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்க எக்கச்சக்கமான மெனூஸும் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இவங்கக்கிட்ட என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிக்கன் நகட்ஸ். நான் ஒரு பெரிய சிக்கன் நகட்ஸ் ஃபேன். இந்த சிக்கன் நகட்ஸ் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஸோ 8 out of 10. அண்ட் சிக்கன் விங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு என்னோடய ரேட்டிங் 9 out of 10. அண்ட் அவங்களோட வாஃபிள்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வாஃபிள்ஸ்க்கு 8 out of 10. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோட கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு பஞ்சமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் மாதிரி லைனாக இருந்துச்சு. எல்லாம் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிம் வச்சுருக்காங்க, ஒன்லி ஃபார் உமன்ஸ். நீங்கள் யாராவது ஜிம்மில் ஜாயின் பண்ணணுன்னு சொன்னால் இந்த ஸ்பாட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி ஐ திங்க் 1200 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க 2 டாக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. நம்ம ஏதாவது வேணும்னா கன்சல்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆர்ச்சரி கிளாஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேர்த்து விடுங்க. நீங்களே விருப்பப்பட்டாலும் சேர்ந்துக்கலாம். ஏஜ் லிமிட்லாம் அவங்க சொல்லலை. யார் வேணால் என்ன வேணும்னாலும் எந்த ஆக்டிவிட்டி வேணால் கற்றுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பார்த்து வச்சுருக்கேன். இஃப் பாசிபிள் நான் ஃப்யூச்சரில் இங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா கன் ஷூட்டிங், அழகாக இவங்க குட்டி ரைஃபிள்லேருந்து பெரிய கன்ஸ் வரைக்கும் சூப்பராக எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகாக சொல்லி தருவாங்கன்னு நம்புகிறேன். நம்ம மேபி ஜாயின் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எக்கச்சக்கமான கிளாஸஸ் இருக்குங்க. உங்களுக்கு பாக்ஸிங், பறை அண்ட் பார்த்திங்கன்னா சிலம்பம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ. நீங்கள் ஏஜ் லிமிட்டே இவங்கக்கிட்ட இல்லை, யார் வேணால் கற்றுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் யாருக்காவது ஏதாவது கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபயர் ஐஸ்ன்ற இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் யாராவது ஏதாவது ஜாயின் பண்ணோன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு விசிட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.